லப்பர் பந்து என்ற திரைப்படத்தில் நடிகர் அட்டகத்தி தினேஷுக்கு ஜோடியாக நடித்திருந்தவர்தான் நடிகை சுவாசிகா. இவருடைய உண்மையான பெயர் பூஜா விஜய் என்பதாகும். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் பிறந்த இவர் உண்மை கதையை அடிப்படையாக கொண்ட கடந்த 2009ஆம் ஆண்டு இயக்குனர் எல்.ஆர். சுந்தர் பாண்டியன் இயக்கத்தில் வெளியான வைகை என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த படம்தான் இவருடைய முதல் தமிழ் திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தில் விசாகா என்ற பெயரில் இவர் நடித்திருந்தார். அதன் பிறகு இவருக்கு வாய்ப்புகள் தமிழில் ஒன்றும் பெரியதாக இல்லை. அதனைத் தொடர்ந்து அந்த பெயர் இவருக்கு ராசி இல்லாத காரணத்தினால் அடுத்த திரைப்படத்திலேயே தன்னுடைய பெயரை சுவாசிகா என்று மாற்றிக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தமிழில் கோரிப்பாளையம், மைதானம், கண்டதும் காணாததும், சோக்காளி, அப்புச்சி கிராமம், பிரபா உள்ளிட்ட பல்வேறு படங்களில் இவருக்கு நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனாலும் இவருக்கு ரசிகர்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ளும்படி வரவேற்பு கிடைக்கவில்லை. சமீபத்தில் இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் வெளியான லப்பர் பந்து திரைப்படம் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்று கொடுத்துள்ளது. யசோதை என்ற கதாபாத்திரத்தில் ஹீரோயின் அம்மாவாகவும் ஹீரோவாகவும் நடித்த கரிஷ் கல்யாணுக்கு மாமியாராகவும் நடித்திருந்தார். இங்கே கொடுமை என்னவென்றால், ஹீரோவாக நடித்த ஹரிஷ் கல்யாணுக்கு வயது 34 ஆகிறது. ஆனால் அவருடைய மாமியாராக நடித்த நடிகை சுவாசிகாவுக்கு வயது 31 தான் ஆகிறது. ஹீரோவை காட்டிலும் 2 வயது குறைவாக இருக்கும் நடிகையை அவருக்கு மாமியாராக நடிக்க வைத்திருக்கிறார்கள் என்று ரசிகர்கள் பலரும் கலாய்த்து கருத்துக்களையும் பதிவு செய்து வருகின்றனர். இதை சார்ந்த மீம்களையும் நீங்களுமே இணையத்தில் பார்த்திருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் பிரேம் ஜேக்கப் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர் தன்னுடைய தேனிலவை கொண்டாடுவதற்கு மாலத்தீவு சென்றுள்ளார். அங்கே எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை இணையத்தில் பதிவிட்டிருக்கிறார் இந்த நடிகை. இதை பார்த்த ரசிகர்கள், அட மாலத்தீவில் மாசா இருக்கீங்களேம்மான்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் கலாய்த்துட்டு வராங்க. லப்பர் பந்து கெத்து பொண்டாட்டியா இது என்று ஒரு சில ரசிகர்கள் வாயை பிளக்கின்றனர். அதற்கு காரணம், அவங்க மால்தீவ்ஸில் ஸ்விம் போட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இணையத்தில் பதிவிட்டிருக்காங்க. இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க.